ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் த வாட்சர்ஸ். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் டகோட்டா ஃபேனிங் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் ஆடியோ லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தோம்னா, ஒரு பெட் ஷாப்பில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஷாப்போட ஓனர் ஹீரோயின்ட்ட ஒரு ரேரான எல்லோ பேரட்டை கொடுத்து நெக்ஸ்ட் டே இது வேற ஒரு இடத்துல டெலிவர் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரின்னு நெக்ஸ்ட் டே ஒரு காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே போகிற வழியில் ஒரு பெரிய காடு ஒன்று வருது. அந்த காட்டு பாதையில் ஹீரோயின் மட்டும் தனியாக டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ சடனாக அவங்க மொபைல் அண்ட் கார் டவுன் ஆகிருது. சரி, அக்கம் பக்கம் யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலான்னு ஹீரோயின் காரில் இருந்து அந்த எல்லோ பேரட்டை எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காரை விட்டு கொஞ்சம் விலகி போன உடனே அவங்க கார் மாயமாக மறைஞ்சு போயிடுது. இது எதுவுமே புரியாமல் நம்ம ஹீரோயின் காரை தேடி ரிட்டர்ன் வரும்போது ஒரு லேடி கிராஸ் ஆகி போகிறாங்க. அவளை ஃபாலோ பண்ணி ஹீரோயினும் பின்னாடி போகிறாங்க. அதே நேரம் காடுக்குள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. லேடியை ஃபாலோ பண்ணி போனவங்க காடுக்கு நடுவில் ஒரு வீடை பார்க்குறாங்க. அந்த லேடியும் உன்னை காப்பாற்றிக்க உனக்கு 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன், உடனே இந்த ரூமுக்குள்ளே வந்துரு, இல்லைன்னா உனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. பதட்டத்தில் ஹீரோயினும் ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே ஏற்கனவே 3 பேர் இருந்தாங்க. இப்போ ஹீரோயின் 4ஆவதாக ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க கூட. அந்த 3 பேரும் ஹீரோயின்கிட்ட உடனே சொல்கிறாங்க, இந்த ரூமுக்குள்ளே இருக்கணும்னா ரூமுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது அந்த ரூமுக்கு 3 பக்கம் சுவர் அண்ட் ஒரு பக்கம் மட்டும் தான் ஒன் சைடட் மிரர் இருக்கும். ரூமுக்கு வெளியில் இருக்கிறவங்க ரூமுக்கு உள்ள எல்லாமே பார்க்கலாம். ஆனால் ரூமுக்கு உள்ளே இருக்கிறவங்க அவங்க ஓன் ரெஃப்ளெக்ஷனை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ வெளியில இருந்து யாரை தான் நம்மளை பார்ப்பாங்க, அப்படி தானே யோசிக்கிறீங்க. அதாவது வாட்சர்ஸ்னு ஒரு விதமான மான்ஸ்டர் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அதோட பொழுதுபோக்கே நைட்டு முழுக்க அந்த ரூமுக்குள்ளே யார் யார் என்ன பண்ணுறான்னு மிரர் வழியாக பார்க்குறது மட்டும்தான் வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ரூமை விட்டு நைட்டு யாராச்சும் வெளியில் வர நினச்சாங்கன்னா அவங்கள அந்த மான்ஸ்டர் அழிச்சிரும். அண்ட் அந்த ரூம்குள்ளே இருக்கணும்னு நினச்சா கூட எக்கச்சக்க ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ளே இருக்க முடியும். இல்லைன்னா மான்ஸ்டர் கோபப்பட்டு அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகி அவங்க எல்லாத்தையும் அழிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இப்படியாப்பட்ட மான்ஸ்டர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு தான் மீதி கதையாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour 41 minutes. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போகும். அந்த பாதி படம் முடிஞ்ச அப்புறம் ஒரு சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ லேட்டராக ஓகேவாக ஃபீல் ஆகும். இந்த படத்தில் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் பார்த்தேன். ஈவன் நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல இந்த படத்துக்கு. பட் ஸ்டில் இது எனக்கு ஒரு ஓகே மாதிரியான படமாக தான் ஃபீல் ஆச்சு. இந்த ஸ்டோரியில் உள்ள கான்செப்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு சில பேசிக்கான லைன் வச்சு மூவி எடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஹாரர் ஃபில்ம். பட் பயப்படுற மாதிரி ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ்னு ஒன்றுமே அவ்வளோ இல்லை. அப்படி இருந்தாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நீங்கள் ஹாரர் என்கேஜிங் மாதிரியான படம் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை இக்னோர் பண்ணுங்கள். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.